இமேஜஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு வேர்டினுடைய டாக்குமெண்ட்டில் இமேஜஸ்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்கக்கூடியது. சரியா? எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன சின்ன டிசைனிங் கூட பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உங்களுடைய கடைகளுக்கு தேவையான சின்ன விளம்பரங்கள், இல்லைன்னா ஒரு நோட்டீஸு, இல்லைன்னா ஒரு அறிவிப்பு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஒரு கிராஃபிக்கல் ஒரு இமேஜோடு சேர்த்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஒரு சின்ன சின்ன நோட்டீஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வந்து இங்கே காரை நிறுத்தக்கூடாது, இல்லைன்னா வந்து இங்கே வந்து சில பொருட்கள் கிடைக்கும், இங்கே வந்து டீ கிடைக்கும், அப்படிங்கிற மாதிரி சில விளம்பரங்கள், சின்ன சின்ன விளம்பரங்களை வந்து A4 சைஸில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்திக்கலாம், எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு கிளிப் ஆர்ட்டையோ இல்லைன்னா ஒரு ஒரு வேர்ட் டிசைனோ எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த கிளாஸில் பார்ப்போம். கவனமாக பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எம்எஸ் ஆஃபீஸினுடைய எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது சேம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர்டு எடுத்தாலும் அதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸல் போனீங்கன்னாலும் அதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பவர் பாயிண்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே வந்து காமனாக வரக்கூடிய இந்த இமேஜஸ் அண்ட் வேர்ட் ஆர்ட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு வந்து ஒரு விளம்பரம் பண்ண போகிறீங்க. சரியா? அங்கே வந்து மில்க் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் போடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு A4 ஷீட்டில். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பேஜ் வந்து A4 ஷீட்டில் இருந்து நீல அமைப்பில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், அகல அமைப்புக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேஜ் லே அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். பேஜ் லே அவுட்டில் வந்து ஓரியன்டேஷன் இருக்கும். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டிங்கன்னா அது நீல அமைப்புக்கு மாறிடும். இதில் பேஜ் லே அவுட்டுங்கிற ரிப்பனில் வந்து ஓரியன்டேஷன் இருக்கும். அதில் போய் என்ன செய்யறோம், லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிக்கிறோம். சரியா? அப்போ நீங்கள் இந்த ஜூமை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வியூங்கிறதுல வந்து என்ன ஜூம் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். 100%ங்கிறது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டில் கிடைக்கக்கூடிய சைஸ். அப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அந்த மூஸை வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா மவுஸ் டயரை வச்சு அப்படியே என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்து ஜூம் வந்து குறையும். அல்லது ஒரு குறிப்பிட்ட வித்துக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜூம்னுடைய பேஜ் வித்து இருக்குல்ல, அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக என்ன நம்ம டைப் பண்ணக்கூடிய இதுக்கு வந்துடும். அப்போ இந்த ஜூம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஜூம் யூஸ் பண்ணினா உங்களுக்கு குறைக்கணும், குறைச்சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50% நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா அப்போ 50%. அப்போ 50%னா இது உங்களுக்கு இதே மாதிரி பிரிண்ட் அவுட்டில் கிடைக்காது. எது 100%ல் இருக்கோ அந்த மாதிரி இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அப்போது நம்ம வந்து இதை வந்து இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், அந்த ஜூம்னுடைய அளவை குறைச்சி வச்சுக்கிறோம் 80% கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா, மில்க் அவைலபிள் எடுக்கும் உங்கள் கடையினுடைய பேர் போடணும். சரியா? கடையினுடைய பேர் போடணும் அப்படின்னா இன்செர்ட்டில் போங்க, வேர்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ இதில் வந்து எந்த மாதிரி டைப்பில் என்ன கலரில் கொடுக்கணும், இந்த இந்த மாதிரி இந்த ஸ்டைல் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போது என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ இதில் வந்து அப்போ ஏபிசி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்க. அப்போ இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நகட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நகலாது. எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி தான், வேர்டாட்டாக இருந்தாலும் சரி தான், ஒரு கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் இன்செர்ட் ஆகும். நம்ம நகட்டணும். அந்த வேர்டினுடைய மற்ற பகுதிகளுக்கு நகட்டணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கு பயன்படக்கூடியது தான் முக்கியமானது டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிறது. சரியா? அப்போ அந்த டெக்ஸ்ட் ரேப்பிங் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நகட்டி அமைச்சிக்கலாம். அப்போ இதில் வந்து ஸ்கொயரு, டைட்டு, இது வந்து டெக்ஸ்ட் வந்துன்னா இந்த ஸ்கொயர் டைட்டுங்கிறது யூஸ் ஆகும். இது இன்க்ளூடடாக அங்கே வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. அப்போ அது மேலே இது டிஸ்பிளே ஆகுறதுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தெரியும். பிஹைண்ட் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் தெரியும். டைட்டுனா அதை சுற்றி டெக்ஸ்ட் இருக்கும். ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ஷேப்பில் இடம் விட்டுட்டு அதை சுற்றி டெக்ஸ்ட் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா?
அப்போ வந்து டாப் அண்ட் பாட்டம்னா டாப்பில் பாட்டத்தில் வராது. த்ரோனா எங்கேனாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். சரியா? அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து த்ரோங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். சரியா? எடுத்துட்டிங்கன்னா இப்போ நகட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் நகலும். சரியா? கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்னர் பக்கத்தில் இந்த 6 டாட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ரீசைசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. அப்போ இந்த கார்னரில் வச்சு நகட்டினீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மொத்தமாக சைஸ், அதாவது வித்தும் கூடும் ஹைட்டும் கூடும். சரியா? அல்லது இதை வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் வித்து மட்டும் கூடும், ஹைட்டு மட்டும் கூடணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம். சரியா? அப்போ ஏபிசி ஸ்டோர் அப்படிங்கிறத கடை பேரை அடிச்சிட்டிங்க. சரியா? கடை பேர் அடித்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன போடணும், ஒரு இமேஜ் இந்த இடத்துல வைக்கணும். சரியா? அப்போ இமேஜ் வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இன்செர்ட்டில் என்னது, கிளிப் ஆர்ட் அப்படிங்கிறது. சரியா? அப்போ இன்செர்ட்டில் கிளிப் ஆர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதில் வந்து நார்மலாக வந்து எதுவுமே இருக்காது. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிளாங்காக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து மில்க் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா மில்க் அவைலபிள் அப்படிங்கிறது தான் போட போகிறீங்க. சரியா? அப்போ அதனால வந்து என்ன செய்யணும், மில்க் சம்மந்தப்பட்ட படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எதில் சர்ச் பண்ணணும், நீங்கள் வந்து நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா வெப் கலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நெட்டில் இருந்து கூட உங்களுக்கு இமேஜஸை எடுத்துகிட்டு வந்துடும். சரியா? அப்போது நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த வெப் கலெக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அப்போ எவ்ரிவேர் நார்மலாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வெப்பில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும், ஆஃபீஸ் கலெக்ஷனில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைனா மை கலெக்ஷன், நீங்களாக ஒரு கலெக்ஷன் உருவாக்கி இமேஜ் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னா கூட எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது நீங்கள் எனிவேர் கொடுத்துட்டு இதில் என்ன செய்யணும், இந்த இதில் டைப் பண்ணுறீங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவ் படம் வரணும் அப்படின்னா அனிமல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா ஓகே கொடுத்தீங்க, அனிமல் மட்டும் வரும். அப்படி இல்லை ஏதாவது அதில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா வெறுமனே எம்டியாக விட்டுட்டு கோன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான கிளிப்பாட்டும் இதில் வரும். சரியா? எல்லா விதமான கிளிப்பாட்டும் வரும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த கவ் படத்தை எடுக்கணும் அப்படின்னா இதில் வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவ் இமேஜ் வந்து இங்கே வந்துடும். சரியா? அப்போ இதே சேம் தான், எந்த இமேஜ் எடுத்தாலும் அது வந்து எடுக்கும் என்ன செய்யும், நகலாது. அது வந்து என்ன செய்யும், டிஃபால்ட்டாக அந்த செட்டிங்கில் தான் இருக்கும். இமேஜோ வேடாட்டோ எடுத்தோடனே அதை நகட்ட முடியாது. அப்போ நகட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லியிருந்தேன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிக்சர் டூல்ஸுன்னு இருக்கும், அதில் டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து எனக்கு கொடுத்தேன் த்ரோனா எங்கேனாலும் நகட்டிக்கலாம். அப்போ த்ரோங்கிற ஆப்ஷனை வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நகட்டி அமைச்சிக்கலாம். அப்போது இந்த இடத்துல கொடுக்குறீங்க. இது கொடுத்துட்டீங்க. அடுத்து இங்கே வந்து கீழே என்ன செய்யணும், மில்க் அவைலபிள்னு போடணும். சரியா? அப்போது இந்த நேம் உள்ளதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறோம், மேலே நகட்டிக்கிறோம். அடுத்து இந்த இமேஜை இங்கே கொண்டு வந்துக்கிறோம். கீழே வந்து மில்க் அவைலபிள்னு போடணும். ஏன்னா அப்போ அடுத்து ஒரு வேடாட் இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட்டில் போய் வேடாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதில் எந்த மாடல் வேணும் அப்படின்னா இந்த இது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோன் இதில் பார்த்த மாதிரி தான் அந்த இமேஜ் நகலாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணணும். வேடாட் டூல்ஸில் வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங் இருக்கும், அதில் த்ரோ கொடுத்துக்கணும். இப்போ நகட்டிக்கலாம். உனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, இது வேறு டிசைன் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், வேடா ஸ்டைல்னு இங்கே இருக்கும், அதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வச்சோம், இதை கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுறீங்க.
அப்போ இது குடுத்துட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சுத்தி ஒரு பார்டர் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. சரியா? இத சுத்தி என்ன குடுக்கணும்? பார்டர் குடுக்கணும். அப்படின்னா எப்படி குடுக்குறது? அப்படின்னா, அதுக்கும் இன்சர்ட்ல ஆப்ஷன் இருக்கு. சரியா? பேஜ் லேஅவுட்ல போனீங்கன்னா, பேஜ் லேஅவுட்ல போயிட்டு, அதில வந்து என்ன செய்யணும்? பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்டர்ஸ். இன்னைக்குமே வந்து ஏதாவது இமேஜில கிளிக் பண்ணிட்டு, பேஜ் லேஅவுட்டுக்கு போனீங்கன்னா, எல்லாம் டிசேபிள்டா இருக்கும். சரியா? அப்போ வேர்ட்லயோ, வேர்ட் ஆர்ட்லயோ, இல்லைனா கிளிப் ஆர்ட்லயோ செலக்ட் ஆவாம என்ன செஞ்சுக்கோங்க, வெளிய அந்த பேஜினுடைய ஏதாவது இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எது எனேபிள்ல இருக்கும். இந்த பேஜ் லேஅவுட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லாம நீங்க இமேஜ்ல செலக்ட் பண்ணியிருக்க சொல்ல இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா, அப்போ அத கவனத்துல வச்சுக்கோங்க. அப்போ இதில போய் என்ன செய்றோம்? பார்டர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஜ் பார்டர் இருக்குல்ல? அப்போ இதுக்கு போறீங்க. அப்போ இதில வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஸ்டைலு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்? லைன் மட்டும் வேணும்னா இந்த ஸ்டைலுங்கிறதுல இத குடுத்துக்கலாம். அப்போ ஆர்ட்டுன்னு சொல்ல சொல்ல வந்து நம்மளுக்கு இமேஜஸ் நெறைய இருக்கும். அப்போ அதில வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இதில எந்த இமேஜ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இமேஜை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் தேவை அப்படின்னா, இதை என்ன செய்யணும்? கிளிக். அப்போ என்ன சைஸில் வேணும்? ஓகே குடுக்குறீங்க. அப்போ வந்து இந்த சைஸ் போதும் அப்படின்னா, இது ஓகே. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் தடிமனா வேணும் அப்படின்னா, பேஜ் பார்டர்ல போயிட்டு இந்த சைஸ்ன்னு இருக்கும். அப்போ இதை கூட்டிக்கலாம். ஒரு 15 வைக்கிறேன். ஓகே. அப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? உங்களுக்கு தேவையான உங்க கடைகளுக்கு தேவையான எந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நோட்டீஸையும் ரெடி பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எம்எஸ் வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எக்ஸலோ பவர் பாயிண்ட்டுக்கோ எதில் போனாலும் இமேஜோ வேர்டாட்டையோ யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? இன்சர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இன்சர்ட் வேர்டாட் இன்சர்ட் பண்ணணும்னா இந்த வேர்டாட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிப் ஆர்ட் இன்சர்ட் பண்ணணும்னா இமேஜ் இன்சர்ட் பண்ணணும்னா கிளிப் ஆர்ட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். அல்லது ஏதாவது ஒரு ஷேப் ஸ்டாரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷேப் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறமாட்டு அந்த எந்த ஒரு இமேஜோ ஒரு வேர்டாட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது நகட்ட முடியாது. அந்த வேர்டினுடைய எந்த பக்கத்துலையும் நகட்ட முடியாது. அது டைட் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் இதில் தான் இருக்கும். எங்கே கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வரும். அப்போ அதை ஃப்ரீயாக நகட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு எந்த ஒரு இமேஜ் எடுத்த உடனே வந்து அதில் அந்த டூல்ஸ் வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிப்பன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் த்ரோ அப்படிங்கிறத மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி முறையில் ஒரு எந்த ஒரு உங்களுக்கு கடைகளுக்கு தேவையான எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு நோட்டீஸு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம்? வேர்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி ஒரு சின்ன உங்களுக்கு உங்களுடைய கடைகளுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு நோட்டீஸோ இல்லைனா ஒரு இதோ ரெடி பண்ணி பாருங்கள். ஸ்மோக் நாட் ஸ்மோக் ஹியர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சிகரெட் படம் வச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த டிசைன்களை வந்து 1க்கு 2, 3 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்டில் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிதான முறையாக ஆயிரும். சரியா? நன்றி.